ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மை குயிட் பண்ணியாச்சு. ஜிம்மை குயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். போட்டு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு. February 17 சொல்லிட்டு டெலிவரி போட்டிருந்தேன். ஆனால் 13 வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வாங்கினது ஒர்த்தா இல்லையான்றதை நான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து நம்ம வாங்கின எக்யூப்மெண்ட்டு ஒர்த்தா இல்லையா, அந்த காமிச்சது ஒன்று, வர்றது ஒன்று. சரி, இதில் கூட இனிமேவாவது டெவலப் ஆகிடுச்சு, இனிமேல் மக்கள் வந்து உஷாராகிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒழுங்காக கொடுப்பாங்க நினச்சோம். ஆனால் இப்போவும் வந்து ஃப்ராடு, இப்போவும் வந்து பொய் பித்தலாட்டம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்க்கல, அமேசானில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அதை இப்போ அமேசானில் பண்ணிகிட்டு இருந்தேன். அமேசானில் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஷாப்பிங் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா வந்து நேரில் போய் வாங்கினா ரேட்டு கூடன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க நமக்கு கொடுத்த அந்த ஒரு ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி அன்சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா வந்து காட்டுறது ஒன்று, வர்றது ஒன்றா இருக்குது. பொருளை ஒன்று ரொம்ப கம்மிங்க. இந்த டஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆள்லாம் தேவைப்படும் தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸு 2 ராடு அவ்வளோதான். அதுலேயே முடிச்சிட்டாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு நான் வந்து பிச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். தயவு செஞ்சு ஜிம்முக்கு வந்து போங்க வேணாம்னு சொல்ல. உங்களால் ஜிம்முக்கு டெய்லி கன்சிஸ்டன்சியாக போக முடியல அப்படின்னா வீட்டில் வாங்கி பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஸ்டேஜ் ஏற போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ், ஜஸ்ட் அவ்வளோதான். பார்க்க ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக, நமக்கு வந்து நம்மளோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றது நம்மளோட பேஷன் இருக்கும் இல்லையா சில பேருக்கு. எனக்கு அப்படி தான். அதனால் பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து இந்த 4 வெயிட்டு, 2 ராடு, 2 புல்அப்ஸ், அந்த தம்பிள்ஸ் 2, அப்புறம் அந்த 4 ஆர்ம்ஸுக்கு ஒரு 2 பீஸு, ஒரு ஸ்கிப்பரு, ஒரு ஸ்கிப்பிங், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து இல்லை. பொருள் ஓகே தான், குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். 70% ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட அன்சாட்டிஸ்ஃபைடு 80% அன்சாட்டிஸ்ஃபைடு. காமிச்சது இவ்வளோ காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்தது வெறும் 10 கிலோ தான். பாருங்கள், ஒன்று ரெட்டு இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது. ஆனால் வந்தது ரெட்டில் 4 பீஸாக வந்திருக்கு. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்ற வேலை பார்த்துக்குங்க. அதுக்கு தான் ஆன்லைனில் நான் பண்ணுறதில்ல எதையுமே. முதல்லாம் பண்ணுவேன் அப்போ எப்பயாச்சும். ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப ரேரு. ஆனால் இதுக்கப்புறம் பண்ணே மாட்டேன் அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்களும் நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க, அதை வெளியே சொல்ல மாட்டீங்க. நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க. நிறைய கேம்ஸில் நிறையா பேர் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏமாறுறதுன்றது வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏமாந்ததெல்லாம் போதும். நான் வந்து இதில் அரசியல் பேச விரும்பலை. அதனால் வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 30 ருபீஸ், டெய்லி 30னா மாதம் 800 வந்தால் கூட உங்களுக்கு டெய்லி ஒரு 25 to 29 ருபீஸ் வரும் டெய்லி. ஒரு நாளைக்கு 30 நாளைக்கு 300னா 30 நாளைக்கு 900 வருது, சரிங்களா? அப்படின்னும் போது எங்கள் ஊரில் பொறுத்தளவுக்கு 800 ஃபீஸு. அப்படின்னும் போது 3 months பேக்கேஜ்னால் போட்டால் ஒரு 1500 கூட வரும், 500 வரும் டெய்லி. அப்படின்னும் போது உங்களுக்கு டெய்லி 30 ருபீஸ் உங்களுக்கு செலவாகுது. அந்த 30 ருபீஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா வேஸ்ட். அந்த 30 ருபீஸ் வேஸ்ட் தானே. 2 டீ குடிக்கலாம், 3 டீ குடிக்கலாம், 2 பூஸ்ட் குடிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நிறையா யூஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இந்த குளிர்காலத்தில் போக முடியாது, சாயங்காலமும் காலையில் போக முடியாது, எனக்கு டைம் செட் ஆகலை. அப்படின்னும் போது நான் வந்து வீட்டில் வந்து எக்யூப்மெண்ட் வாங்கிட்டேன், ஜிம்மை குவிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்டில் பண்ணுற ஒர்க்கு தான் வரும், டெய்லி வரும். டெய்லி இல்லை வராமல் சொல்ல முடியாது. ரன்னிங் தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் வராது, ரன்னிங் வந்து ப்ரையாரிட்டி. அது மார்ச்லேருந்து நான் கண்டினியூ பண்ணிப்பேன். ஏன்னா வந்து குளிரில் எழுந்திருக்க முடியல, அதனால் வந்து அப்போலேருந்து கண்டினியூ பண்ண முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே, சொல்லிட்டேன். குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ஓகே, பட்டு ஆனால் ப்ராடக்ட்டு வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். பாய்.